ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போல்லாம் யாருங்க வணக்கம் சொல்கிறாங்க, எல்லாம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் குட் நைட் சொல்கிறத விட குட் மார்னிங் சொல்கிறது நல்லது. வாங்க, இதை வச்சு நம்ம டிஷ் பண்ணி இன்றைக்கி குடும்பத்தோட ஒற்றுமையாக ஆசை தீர்க்க சாப்பிடலாம். தேங்காய் உடைச்சிடும். தேங்காய் உடைச்சாச்சு. இந்த தண்ணியை குடிக்கவும் கூட தூர ஊற்றக்கூடாது. பார்த்துக்கிட்டே இருங்க என்ன பண்ணுறேன்னு. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆப்பமும் தேங்காய் பாலும் நேற்று மாவு அரைச்சது. இப்போ எவ்வளோ மாவு வேணுமோ இதில் எடுத்து கரைச்சிப்போம். மொத்த மாவு எடுத்து கரைக்க மாட்டோம். இதில் ஒன்றும் சோடாப்புலாம் போடணும். முதல் நம்ம தேங்காய் திருவி, இப்போ தேங்காய் திருவிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான், தேங்காய் திருவியாச்சு 2 நிமிஷத்தில். சூப்பராக சரு நல்லா ஒரு அருவாமனை வேலை செஞ்சாலும் சூப்பராக திருவியாச்சு. இப்போ நம்ம உடச்சோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி மாவில் ஊற்றிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த தண்ணியை குடிப்பீங்களா, மாவில் ஊற்றிங்களா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று இவ்வளோ மாவுக்கு நாங்கள் ஒரு தேங்காய் போட்டு அரைச்சோம். அதனால் இப்போ நல்லா தேங்காய் மணமாக இருக்குது. மாவு நல்லா மை போல் அரைச்சனால சூப்பராக இருக்குது. இப்போ இங்கே தேங்காய் பால் எடுக்கிறக்க லேசாக வெண்ணி வச்சாச்சு. இப்போ இவ்வளோ மாவு நம்ம சூட போகிறதில்ல, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இதில் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டுக்கலாம். இது போட்டால் தான் நம்ம ஆப்பம் நல்லா புஸ்ஸுன்னு வரும், நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போ இந்த சீனி எதுக்குன்னா, ஆப்பம் நல்லா க்ரன்ச்சியாக வரும், நல்லா முருவி வரும், நல்லா இனிப்பாக வராதுனால ஒரு 1.5 ஸ்பூன் சீனி. ஓகே, நாங்கள் எப்படி செய்வோம், நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சீனியும் சோடாப்பும் போட்ட பிறகு மாவை நல்லா கலக்கிக்குங்க. அப்போ தான் இன்னும் பொங்கி வரும், சீனியெல்லாம் கரையும். அது 2 பாத்திரம் தானே இருக்குது. இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லேசாக சூடு பண்ண பார்த்திங்களா, அது லேசாக சூடு பண்ணி தண்ணி ஊற்றினா தேங்காய் பால் ஈஸியாக வந்துடும். இது ரொம்ப போட்டு அடிக்க வேண்டாம், ஒரு சுற்றுனா போதும். தேங்காய் பால் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் துணியை விரிச்சாச்சு, வடிகட்டியாச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்தாச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ செகண்ட் பால் அரைக்காங்க, 2வது பால். இப்போ சூப்பராக நம்ம தேங்காய் பால் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தம்பி சமையல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சவுதியில் இருந்த சமையல் பண்ணி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. தேங்காய் பாலுக்கு சீனி போட்டுக்கலாம். இப்போ ஆப்பத்தை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு சுத்து இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ அப்பம் பார்த்திங்களா, இப்போ சூப்பராக அந்த சீனி போட்டனால நல்லா முருவி நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்பம் ரெடி. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சாமிக்கு, செகண்ட் நம்ம காக்காக்கு. ஓகே, நம்ம காக்காக்கு ஆப்பத்தை பிச்சு போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கு தேங்காய் பாலும் ஆப்பமும் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்குன்னா வாங்க, கண்டிப்பாக சாப்பிடலாம். தேங்காய் பால் அப்படியே நல்லா அதை மூங்குற அளவுக்கு இப்படி ஊற்றிக்கணும். பால் ஊற்றியாச்சு. உடனே எடுத்து வாயில் போட்டுறக்கூடாது, 2 நிமிஷம் இப்படி வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், ஊற்றின உடனே எப்படி சாஃப்டாகிட்டு பாருங்கள். இது அப்படியே சின்ன குழந்தை கன்னத்தை பிடிக்கிற மாதிரி லேசாக அப்படி பிக்கணும். பின்ன வாயை திறந்து